கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அண்ணன் சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு அந்த ஹார்ட் சர்ஜரியிலேருந்து விடுதலை கொடுத்தாங்க. நீங்கள் எல்லாம் ஜெபிச்சிங்க. அவங்க ஜெபிச்சதும் எனக்கு தெரியும். ஃபோனில் பேசும்போதும் ரொம்ப அழுதுருவாங்க. அந்த அந்த டோனில் வந்து அந்த பாசம் தெரியும். எனக்கு கூட பிறந்த அண்ணன் கிடையாது. ஆனால் அந்த தேதியெல்லாம் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அண்ணன் சரியாக சொல்லிட்டாங்க. அந்த தேதியில் தான் முதல் பிரசங்கம். கர்த்தர் என்னை முதலாக புல்பிட் பின்னாடி நின்று பிரசங்கம் பண்ண வைத்தது இந்த சபையில் தான், அன்னைக்கு தான். ஆமென். கர்த்தர் எனக்கு அந்த ஒரு ஆரம்பத்தை இந்த இடத்துல இருந்து கொடுத்துருக்காரு. அதனால் நான் இங்கே வரும்போது கொஞ்சம் எமோஷ்னலாக நான் கனெக்ட் ஆனேன். என்றைக்குமே நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு வரும்போது, நம்ம பிறந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி உணர்ந்தேன். ஜெபித்த அண்ணன் குடும்பத்தார் உங்கள் அனைவருக்கும் முதலாவது என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் விடுதலையை கொடுத்தார் என்பதற்கு நான் சொல்ல வேண்டாம். நான் இங்கே உயிரோடு நிற்கிறதே அவர் உண்மையுள்ளவர், சர்வ வல்லவர் என்பதற்கு சாட்சி. அவர் அப்படி இல்லை அப்படின்னா நான் இங்கே இல்லை. ஆமென். கர்த்தர் அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் இன்னும் ஒரு விஷயம், இன்னைக்குள்ள வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி அண்ணன் அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. 4 பேர் இருந்தீங்களா ஐயா? 3 பேர் இருந்தீங்களா? ஆக்சுவலாக 4வது ஒருத்தர் இருந்தார். ஆமென். அது யார்? அது ஏசு. அங்கே 4வதாக ஒருத்தர் இல்லைன்னா இந்த 3 பேரும் இங்கே இல்லை இல்லையா? பைபிளில் அந்த ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா? அந்த நெருப்பில் 3 பேரை தூக்கி போட்டாங்க. ஆனால் 4வதாக ஒருத்தர் இருந்தார். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளுக்கு இருக்கும் பொழுது, நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு தெரியாத, அதாவது நம்மளை கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ இந்த மொபைல்லாம் கண்ணில் பார்க்க முடியும், மைக்கை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் நம்மளை பார்க்க முடியும். அந்த இடத்துல அவர் இருந்தபடினால் மாத்திரமே அவர்களுக்கு ஒன்றும் ஆகாமல் இருந்தது. இந்த மெட்டீரியல் லாஸ், இந்த தேவைகள்லாம் வந்து கர்த்தருக்கு சந்திக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு முறை நான் காரில் போயிட்டு இருக்கும்போது என்னுடைய கார் எரிஞ்சிருச்சு. அது நியூஸ் பேப்பர்லேயும் வந்தது. ஸோ அது வந்து ஒரு பெரிய சாட்சி. அதுக்குள்ளே போனால் ரொம்ப நேரம் ஆகும். 5 லட்ச ரூபா கார் எரியுதேன்னு நான் இங்கே நின்று, அந்த டோர்கிட்ட தான் கார் நிற்கிது, நான் தான் ஓட்டிகிட்டு வரேன். ஸோ இங்கே வந்து நின்று பார்த்துட்டு இருக்கேன். அதை அணைக்க முடியாது. ஏன்னா அது அந்த லைலா காலேஜ் சப்வே நடுவில் காரை நிறுத்திட்டு ஃபயரை பார்த்தோன்னே நான் பாட்டுக்கு இறங்கி போயிட்டேன். ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இப்போவும் நான் உயிரோடு இருக்கிறேன். எனக்கு கர்த்தர் கார் கொடுத்தார். ஸோ அதனால் தேவைகளை சந்திக்கிற தேவன், அவருக்கு எப்படி சந்திக்கணும்னு தெரியும், எந்த லெவலில் சந்திக்கணும்னு தெரியும். அதனால் நாம் தொடர்ந்து அண்ணனுக்காகவும் ஜெபிப்போம், தேவைகளை சந்திக்கும்படியாக. சரி, நம்ம தேவ செய்திக்குள்ளாக போகலாம். சங்கீதம் 27:5 இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் இல்லையா? வாசிக்கலாம். சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண் மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். சரி, இந்த வசனம் வாக்குத்தத்தமாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி கொடுக்கப்பட்டது இல்லையா? அன்னியிலிருந்து சர்ச்சுக்கு தவறாமல் எத்தனை பேர் வந்தீங்க? இந்த வசனத்துடைய தியானத்தை கேட்டிருக்கிறீங்க? ஒரு கை தான் பார்க்க முடியுது என்னால். 3 4 சரி கொஞ்சம் பேர் கேட்டிருக்கிறீங்க இல்லையா? நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு இன்றைக்கு உண்டான செய்திக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். சரியா? முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த வசனம் அண்ணன் சொல்லும் பொழுது வேத வாசிப்பு, ஜெபம், சபை ஐக்கியம், இந்த 3 விஷயம் சொன்னாங்க இல்லையா? வேத வாசிப்பு, ஜெபம், சபை ஐக்கியம், இந்த 3 விஷயம் வந்து எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னா, நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறதற்கு இதுதான் அடையாளம். ஆமென். நீங்கள் இங்கேருந்து ஜெபம் பண்ணாலும் சரி, வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணாலும் சரி, தேவனுடைய பிரசன்னம் இருக்குது. ஆனால் சபை ஐக்கியம்னு வரும்போது தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் முழுமையாக உணர முடியும். நான் இந்த இடத்துல உணர்ந்தேன். நான் உள்ளே வரும்போதே அது சம்மந்தமானதான் பாட்டு இருந்தது. இன்றைக்கி ஒர்ஷிப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, பாதுகாக்குகிற தேவன், பிரசன்னத்தை உணருங்கிற தேவன் அப்படின்னு தான் நம்மளுக்கு பாடல்கள் வந்தது இல்லையா? இன்றைக்கி அந்த வாக்குத்தத்தத்துக்கு வசனத்துக்கு ஏற்றபடியாக தான் இந்த ஒர்ஷிப்புமே இன்றைக்கி இருந்ததை நான் உணர முடிஞ்சது. சரியா? ஸோ இந்த 3ம் அவசியம். ஒரு விசுவாசிக்கு தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கணுன்றதுக்கு அடையாளம் என்னது? வேத வாசிப்பு, ஜெபம், சபை ஐக்கியம். சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? நான் வீட்டில் இருந்தே பண்ணிக்கிறேன், எல்லாமே வீட்டில் இருந்தே பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்படி வேதம் சொல்லலை. சபையோடு நாம் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும், தொடர்ந்து சபைக்கு வர வேண்டும். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, வார்த்தைக்கும் வசனத்துக்கும் உள்ள வித்தியாசம்.
வார்த்தை என்பது வெறும் வார்த்தை, வசனம் என்பது நம்மளோடு என்ன பேசுகிறது அப்படின்றதான விஷயம். ஒரே டீச்சர் ஒரு 30 மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா 30 பேரும் ஃபஸ்ட் ரேங்க் வர்றதில்லை இல்லையா? சில மாணவர்கள் தான் நல்லா படிக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் என்ன டீச்சர் தனியாக சொல்லிக் கொடுக்குறாரா? இல்லை. அதே மாதிரி தான் தேவனுடைய வார்த்தை ஒன்று தான். நம்மளுக்கு எல்லாருக்குமே தேவனுடைய வார்த்தை ஒரே அளவு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்மளோடு அந்த வார்த்தை வசனமாக எப்பொழுது நம்மை அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அது நம்மளுடைய மனதில் கிரியை செய்ய அனுமதிக்கிறோமோ, அப்போ தான் அது நம்மளுக்கு என்ன ஆகும்? ஆசீர்வாதமாக இருக்கும். 2வது பாயிண்ட் அந்த வார்த்தையும் வசனமுன்றதை பார்த்தோம். 3வது என்ன பார்த்தோம்னா, தாவீதினுடைய உதாரணத்தை பார்த்தோம். கர்த்தருக்காக பொறுமையோடு அவன் காத்திருந்தான் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அவன் சபையோடு இருப்பதையே நாடினான் அப்படின்னு பார்த்தோம். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் அப்படின்னு அவன் சொன்னான் இல்லையா? ஸோ கடவுளுடைய பிரசன்னத்தை அவன் அந்த மாதிரியாக தேடும் பொழுது அவனுக்கு எதிராக எவ்வளவோ பாளையம் இறங்கினாலும் எதிரிகள், எவ்வளோ பிரச்சனை வந்தது அவனுக்கு இல்லையா? ஒவ்வொரு டைம் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? நீங்கள் நல்ல பைபிள் வாசிச்சிங்கன்னா, ஆண்டவரே இந்த சண்டைக்கு நான் போட்டுமா, இதுக்கு வெற்றி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்பான். தாவீது கேட்பார். கடவுள் ஓகே சொல்லுவார், போய் வெற்றி பெற்று வந்துடுவான். அதுதான் தேவ பிரசன்னம் இல்லையா? ஸோ எவ்வளவு எதிரிகள் எதிர்த்து வந்தாலும் தாவீதுக்கு என்ன கிடைச்சது? வெற்றி கிடைச்சது. எதனால்? அவன் தேவ ஆலயத்தில் தங்குவதையே நாடினான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த தீங்கு நாளில் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த தீங்கு எதனால் வருது அப்படின்றத பார்த்தோம். ஒன்று நம்ம பண்ணுற சில தவறுனால வரும். அதுக்கும் தாவீது தான் உதாரணமாக பார்த்தோம். மற்றவர்கள் பண்ணுற தவறுனால நம்மளுக்கு தீங்கு வரும். அதுக்கு உதாரணமாக சவுலை பார்த்தோம். சவுல்னால தான் தாவீதுக்கு பிரச்சனைகள் வந்தது. 3வது என்ன பார்த்தோன்னா, கடவுள் சில போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அது எதுக்காக அனுமதிக்கிறார் என்ற அந்த போராட்டம் முடிந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடக்கும் பொழுது தான் நம்மளுக்கு புரியும். அது வரைக்கும் புரியாது. யோபுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவனுக்கு பிரச்சனைகளை கடவுள் அனுமதித்தார். அது 3வது. 4வது என்ன பார்த்தோன்னா, தற்செயலாக நடக்கிற விஷயங்கள். அதுக்கு இந்த சவுல் இல்லை பவுல் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த பாம்பு கடிச்சது, அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம ரெலேட் பண்ணி பார்த்தோம். என்னென்னா 4 விதங்களில் நம்மளுக்கு தீங்கு வர வாய்ப்பு உண்டு. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நூனின் குமாரனாகிய யோசுவா கர்த்தருடைய கூடாரத்திலேயே தங்குவதையே அவன் நாடினான் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஒரு கர்த்தருடைய கூடாரத்திலே தங்குறான்ற நாடும் பொழுது தான் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவனால் ஞாபகம் வைக்க முடியுது. அதனால தான் யோசுவாவும் காலேபும் 12 பேர் போனாலும் இந்த 2 பேர் மட்டும் என்ன சொன்னாங்க? போய் சுதந்திரித்து கொள்ளலாம், எதிரிகளினுடைய பாதுகாப்பை கர்த்தர் விலக்கி போட்டார், அதனால் நம்ம போய் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. 12 பேரில் 2 பேர் மைனாரிட்டி இல்லையா? அப்போ பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க? யார் மெஜாரிட்டியாக என்ன சொல்கிறாங்களோ அதை தானே பண்ணுவாங்க. இந்த 2 பேர் கம்மியான எண்ணிக்கையில் மைனாரிட்டி சொன்னாலும் அந்த சொல் தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறதுனால, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின்படி இருக்கிறதுனால அவங்க என்ன செஞ்சாங்க? அதை சுதந்திரித்து கொண்டார்கள் இல்லையா? ஸோ கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதையே யோசுவா நாடினான். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, கூடாரத்தில் ஒழிச்சு வைக்கிறது எதை ஒழிச்சு வைப்போம்? நம்ம சேஃப்டி லாக்கரில் எதை ஒழிச்சு வைப்போம்? அது அண்ணா அழகாக அந்த எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஒரு பொக்கிஷத்தை ஒழிச்சு வைப்போம் இல்லையா? ஒரு தங்கத்தை ஒழிச்சு வைப்போம், இல்லைனா ஒரு டைமண்டை ஒழிச்சு வைப்போம், வைடூரத்தை ஒழிச்சு வைப்போம், ஏதோ ஒழிச்சு வைப்போம்னா பாதுகாத்து வைப்போம் இல்லையா? ஸோ விலையேற பெற்றதை தான் என்ன பண்ணுவோம்? நம்ம பாதுகாப்போம். அதை தான் தேவனானவர் இந்த வசனத்தின் மூலியமாக நம்மளுக்கு சொல்லுகிறார். எத்தனை பேர் விலையேற பெற்றவர்கள்னு நம்புறீங்க? சில கைகள் மேலே தூக்கப்படலை. ஸோ இன்னும் நிச்சயமாக தெரியலையா விலையேற பெற்றவர்களான்னு? சரி, நம்ம எல்லாருமே விலையேற பெற்றவர்கள் தான். இதுதான் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். இப்போது இன்றைக்குண்டான செய்திகளுக்குள்ள போகலாம். இப்போ இந்த விலையேற பெற்ற நாம் ப்ரெஷியஸ் பீப்புள், ரைட்? இதனுடைய ஆழமான பாதுகாப்பு என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இப்போ நம்ம பேங்க்கில் போய் ஒரு லாக்கரில் வைக்கிறோம், அது 100% பாதுகாப்பானதா? உங்கள் வீட்லேயே ஒரு பீரோ வைக்கிறீங்க, பீரோவுக்குள்ளே இன்னொரு ஷெல்ஃபை வச்சு, அதுக்குள்ளே இன்னொரு ஷெல்ஃபை வச்சு, இன்னொரு ஷெல்ஃபை வச்சு, இப்படியே போய் கடைசியில் லாக்கர் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது 100% பாதுகாப்பானதா? ஏன்? மனிதன் உண்டு பண்ண எல்லாமே இன்னொரு மனிதன் என்ன பண்ணிடுவான்? காலி பண்ணிடுவான். சரிதானே?
ஒரு மனிதன் கிரியேட் பண்ண எதையுமே இன்னொரு மனிதன் என்ன பண்ணுவான்? முறியடிச்சிருவான். அது விதிவிலக்கே கிடையாது. அது நடந்தே தீரும். அப்போ இந்த இடத்துல நாம் பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுகிறோம் என்றது யார் பண்ணுறா? கடவுள் பண்ணுகிறார் இல்லையா? கடவுள் பண்ணுற போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, தனியாக ஒரு லாக்கரில் வைக்கலை. அவர் எங்கே வைக்கிறார்? உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னு இருக்கார் இல்லையா? வசனம் இருக்கு இல்லையா? உன்னை தொடுகிறவன் சத்தமா சரியா? நம்மளை தொட்டால் யாரை தொட்ட மாதிரி? இப்போ நம்மளை ஒருத்தன் தொடணும்னா ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் இந்த பீரோவை எடுத்துக்கோங்க. பீரோ, அதுக்குள்ளே இன்னொரு பீரோ, 10 பீரோ இருக்குது. 11வது தான் லாக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த லாக்கரை ஒருத்தன் தொடணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பீரோவை காலி பண்ணணும் இல்லையா? வெல்டிங் பண்ணியோ கட்டிங் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணணும். நம்மளை தொடணும்னா ஃபஸ்ட்டு அவன் யாரை காலி பண்ணணும்? சொல்லுங்கள். தேவனை காலி பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அப்போ நம்ம எதுக்குள்ளே இருக்கிறோம்? அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மளை அவன் தொட முடியாது. ஆக்சிடென்ட்ஸ் வரலாம், வேலை இழப்பு வரலாம், குடும்பத்தில் பிரச்சனை வரலாம், என்ன பிரச்சனைன்னா வரட்டும். எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்கும் பொழுது உயிரோட வருவோமா என்னெல்லாம் தெரியாது. ஏன்னா எல்லா சர்ஜரியுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்லாம் கிடையாது. எப்படி வேணால் நடக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் வராது. ஆமென். யோபுவுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது, ஆனால் அவனுடைய பிராணனை தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கலை இல்லையா? சரி, அடுத்து இப்போ இவ்வளோ விலையேற பெற்ற இந்த ஒரு பாதுகாப்பை கடவுள் ஏன் கொடுக்கணும்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கடவுள் எதற்காக இவ்வளவு விலையேற பெற்ற பாதுகாப்பை தரணும்? யோசிச்சிருக்கீங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த மொபைல் எடுத்துப்போம். இந்த மொபைல் குத்து மதிப்பாக என்ன வேலைன்னு தெரியும். இதை நான் ஒரு லாக்கரில் வச்சு பூட்டி வைப்பேனா? ஏன்? அதை விட இந்த கிளாஸ் எடுத்துப்போம். அது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக இருக்கும். இந்த கிளாஸை நான் ஒரு இடத்துல பூட்டி வைப்பேனா? ஏன் பூட்டி வைக்க மாட்டேன்? ஏன்? சத்தமாக கேட்கல? எனக்கு கேட்கல, பரவாயில்ல. அதாவது இந்த கிளாஸினுடைய விலை என்னவோ அதை பொறுத்து தான் நான் அதை பாதுகாப்பேன் இல்லையா? ஒருத்தருடைய விலையை வச்சு தான் நான் பாதுகாப்பேன். இந்த கிளாஸு இப்போ உதாரணத்துக்கு எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு இது 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. இதை நான் சேஃப்டி லாக்கருக்குள்ளே வச்சு நான் பாதுகாக்க மாட்டேன் இல்லையா? ஆனால் இது 50,000 கோடி கொடுத்து வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க இந்த கிளாஸ். அப்போ என்ன பண்ணுவேன்? அப்போ விலை ஒரு பொருளுடைய விலை மதிப்பு எப்போ கூடும் அப்படின்னா, எதை கொடுத்து வாங்கியிருக்கோமோ அதை வச்சு தான் கூடும். கரெக்டா? இப்போ தேவன் நம்மளை இந்த அளவுக்கு பாதுகாக்கிறாரு. உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்ற அளவுக்கு பாதுகாப்பு பிரசன்னம் நம்மளுக்கு தராருன்னா, அவர் நம்மளை வாங்கியிருக்கணும் இல்லையா? அவருக்கு நம்மளுக்காக விலை செலுத்தி இருக்கணும் இல்லையா? அந்த வசனங்களை பார்ப்போம். வாசிக்க வேண்டாம், நான் குறிப்பு மட்டும் சொல்கிறேன். எழுதுகிறவங்க எழுதிக்கிடலாம். 1 பேதுரு 2:9, 1 பேதுரு 2:9, சங்கீதம் 43:4, சங்கீதம் 43:4 வசனம், எபேசியர் 1:4, எபேசியர் 1:4, அப்போஸ்தலர் 20:28, அப்போஸ்தலர் 20:28. நம்ம இதை வாசிக்கலை, நான் என்னன்றதை சொல்லிடுறேன். திருப்பி ஒரு முறை சொல்லிக்கிறேன், மிஸ் பண்ணவங்க எழுதிக்கோங்க. 1 பேதுரு 2:9, சங்கீதம் 43:4, எபேசியர் 1:4, அப்போஸ்தலர் 20:28. இந்த வசனங்கள்லாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஒரே இதை தான் சுற்றி வரும். என்னென்னா, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த ஜனம். ஆமென். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த ஜனம்னு வரும். அடுத்து, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் அப்படின்னு வரும். அருமையான படியினால் அப்படின்னா, அருமையான, இப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம அருமையாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக நம்ம நினைக்கிறது என்னென்னா, அழகாக இருக்காங்க, பார்க்குறதுக்கு வசீகரமாக இருக்கிறாங்க, அப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆக்சுவலாக தமிழில் வர்ற இந்த அருமையான படியினால்ன்ற வார்த்தை நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, மூல இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷியஸ்ன்னு வரும். ப்ரெஷியஸ்னா விலையேற பெற்றது இல்லையா? ரொம்ப விலையுயர்ந்தது, ப்ரெஷியஸ். ஓகே, அதுதான் அருமையான படியினால் இருக்கும். அப்புறம் நம்மளை யாருக்குள்ளே தெரிந்து கொண்டு இருக்கிறார்? எபேசியரில் சொன்னது கிறிஸ்துவுக்குள் நம்மை
தெரிந்து கொண்டபடியே அப்படின்னு இருக்கும். உலக தோற்றத்திற்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி என்று இருக்கும். அப்போஸ்தலரில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, சுய இரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட தமது சபை அப்படின்னு பார்ப்போம். சரியா? எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, நாம் வாங்கப்பட்டு இருக்கிறோம், அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தை கொண்டு நாம் அவருக்கு நம்மளை சொந்தமாக்கி கொண்டு இருக்கிறார். நம்மளை எப்போ தெரிந்து கொண்டாராம்? உலக தோன்றுவதற்கு முன்னாடியே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இவ்வளோ விஷயங்களை ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த கிளாஸ் உதாரணம் சொன்னேன் இல்லையா? நம்மை வாங்கினவர் என்ன விலை கொடுத்திருக்கிறார்? அவருடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். ரத்தம் என்பது ஜீவன். ஒருத்தருக்கு ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னா ஜீவனை கொடுத்தா தான் முழுசாக ரத்தம் கொடுக்க முடியும். தேவன் அவருடைய உயிரையே என்ன பண்ணியிருக்கிறார்? இயேசுவை அனுப்பி நம்மளுக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டு இருக்கிறார். அதனால தான் நம்மளை பாதுகாப்பது அவருக்கு அவசியம் இல்லையா? நம்ம அதை மறந்துடுறோம். நம்மளுக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் நாம் அனைவருமே. நாம் விலை மதிப்பில்லாத அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு இருக்கிறோம், வாங்கப்பட்டு இருக்கிறோம். அதனால தான் அவர் நம்மளை பாதுகாக்கிறார். 2 விஷயம் பார்த்தோம். பாதுகாப்பினுடைய தன்மையை நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? ஏன் பாதுகாக்கணும் அப்படின்றத பார்த்தோம். சரிங்க, கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார், சந்தேகமே இல்லை. நம்மளை உள்ள வச்சுட்டு கூடாரத்தில் வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறார்? கொஞ்சம் யோசிங்க. கர்த்தர் நம்மளை கூடாரத்தில், தீங்கு நாளில் கூடாரத்தில் வச்சுட்டார். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இவன் கூடாரத்தில் ஒழுங்காக இருக்கானா, இல்லை எங்கேயும் வெளியே போக ட்ரை பண்ணுறானா, இல்லை பைபிள் என்ன பண்ணுறார் அவர்? தேவன் என்ன பண்ணுகிறார்? அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? கூடாரத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்திலே வைத்த நம்மளை வச்சுட்டு தேவனானவர் என்ன செய்கிறார் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது 5 விஷயங்கள் அவர் செய்கிறார். அந்த 5 விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு கடைசியில் அது எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது பயன்பட போகிறது என்பதை நம்ம பார்த்துட்டு இந்த செய்தியை நாம் முடிக்க போகிறோம். அந்த 5 விஷயங்கள் எதை பற்றினது? அவருடைய கூடாரத்தில் ஒளிச்சு வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறார், தேவன் என்ன செய்கிறார். அதுக்கு நம்ம அந்த 5 விஷயங்களை பார்க்கறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, 5 திசைகளை நம்ம நோக்கி பார்க்க போகிறோம். சரியா? 1 நம்ம முன்னாடி பார்க்க போகிறோம், 2 பின்னாடி பார்க்க போகிறோம், 3 மேலே, 4 கீழே, 5 நம்மளை சுற்றிலும். ரொம்ப சிம்பிள் இல்லையா? முன்னாடி பின்னாடி சொல்லுங்களேன். முன்னாடி பின்னாடி மேலே கீழே சுற்றிலும். அவ்வளோதான். தேவன் இந்த 5 திசைகளில், சரியா, இந்த 5 டைமென்ஷனில் என்ன செய்கிறார் என்பதை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். முதல் முன்னாடி இது வாசிக்கலாம். உபாகமம் 1:30. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றைப் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சரி, ஃபர்ஸ்ட் கர்த்தர் என்ன பண்றாராம்? நம்மளுக்கு முன்பாக போய் நம்மளுக்காக சொல்லுங்க, நம்மளுக்காக. சரி, இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணணும்னா என்ன யுத்தம் பண்ணணும்? இப்போ கடவுள் உங்கள்கிட்ட கேட்குறாரு, மகனே மகளே, நான் உனக்கு முன்னாடி போகிறேன், இந்த சர்வீஸ் முடித்த உடனே நீ வெளியே போகிறதுக்கு முன்னாடி நான் போகிறேன், ஃபஸ்ட்டு உங்களுக்காக என்ன யுத்தம் பண்ணணும்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நம்மளுக்கு யுத்தம் பண்ணணுமா கடவுள்? அந்த டைமில் எழுதுனதுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவராக இருந்தார். ஏன்னா சண்டைகளும் பிரச்சனைகளும் இருந்தது. அப்போ இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கர்த்தர் நம்மளுக்கு முன்பாக போகிறார், யுத்தம் பண்ணுகிறார். என்ன மாதிரியான யுத்தம் அப்படின்னா, 3 விஷயங்கள் நடக்கிறது. காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், வழிகளை உண்டு பண்ணுகிறார், நம்மளுடைய சவால்களை இலகுவாக்குகிறார். ஆமென். நம்மளுக்கு முன்னாடி போகிற கர்த்தர் என்ன பண்ணுறாரு? யுத்தம் பண்ணுறாரு. அந்த யுத்தத்தினுடைய சாராம்சம், அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, வழிகளை உண்டு பண்ணுகிறார். நீங்கள் நினைக்கலாம், இது எப்படி சாத்தியமாகும், இது எனக்கு தெரியவே தெரியாத, இது எப்படியாக முடியும் அப்படின்னு நீங்கள் கலங்கி தவிக்கிற பொழுது
கர்த்தர் நீங்கள் எதிர்பாராத ஒரு நபர் மூலியமாகவோ இல்லை எதிர்பாராத ஒரு நிகழ்வு மூலியமாகவோ வழிகளை திறந்து கொடுப்பார். உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். என்ன ஆகும்னு தெரியாது, எப்படி ஆகும்னு தெரியாது. அந்த சவால்களை இலகுவாக்குவார். ஆமென். சரி. ஸோ நீங்கள் அந்த இதை அனுபவிக்கும் போது அந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஸோ கர்த்தர் நம்மளுக்கு முன்னாடி போய் யுத்தம் பண்ணுகிறார். 3 விஷயங்கள் என்ன பார்த்தோம்? காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார், சவால்களை இலகுவாக்குகிறார், வழிகளை உண்டு பண்ணுகிறார். நம்மளுடைய கர்த்தர் யார் தெரியுமாங்க? ஏற்கனவே போட்ட வழியில் போகிறவர் கிடையாது. ஆமென். அப்போ என்ன பண்ணுவார் அவர் போகிறது தான் வழி. ஆமென். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இந்த வழியில் உங்களுக்கு விடுதலையை தரணும், இந்த வழியில் உங்களுக்கு யுத்தம் செய்து கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கணும், இல்லைனா ஆசீர்வாதத்தை தரணும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக உங்களை கொண்டு செல்லணும் அப்படின்னு தேவன் தீர்மானிச்சிட்டாருன்னா 10 வழி இருக்கு, எதில் போகலாம் அப்படின்னு அவர் யோசிக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஏன்னா அவர் போகிறது தான் வழி. ஸோ நம்மளுக்காக கர்த்தர் ஃபஸ்ட்டு முன்னாடி என்ன செய்கிறார்? யுத்தம் செய்கிறார். சரியா? 2வது இதே வசனத்தில் கர்த்தர் இந்த என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தர் தாமே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு இல்லையா? உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே. அது ஏன் கர்த்தர் தாமே அப்படின்னு இருக்கு? இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க, அருமையான சாப்பாடு சாப்பிட்றீங்க. நீங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே சாப்பிட்டிராத ஒரு சாப்பாடை அங்கே சாப்பிட்றீங்க, டேஸ்ட்டாக இருக்குது. அங்கே இருக்கிற குக்கு தான் சமைக்கிறாங்க. சரியா? அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் அடிக்கடி போகிறீங்க, நல்லா சாப்பிட்றீங்க. உங்கள் பசியை தூண்டுறணும். சரி, நல்லா சாப்பிட்றீங்க. இப்போது அந்த குக்குக்கு மேலே ஒருத்தர் இருப்பார்ல, செஃப் அப்படின்னு, அவர் பெரும்பாலும் சமைக்க மாட்டார் இல்லையா? அவர் என்ன பண்ணுவார்? இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவார், ஆர்டர் கொடுத்துருவார். ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணி கொடுத்துருவார். அதாவது அவருக்கு கீழே இருக்கிற குக்குங்க சமைக்கிறதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா செஃப்பே இறங்கி சமைச்சா எப்படி இருக்கும்? செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா? கர்த்தர் தாமே அப்படின்னும் போது நான் உனக்கு தூதர்களை அனுப்புகிறேன், இல்லை என் சேனைகளை அனுப்புகிறேன்னு சொல்லலை. இந்த வசனம் என்ன சொல்லுது? நானே உன் முன்னாடி போகிறேன். ஆமென். நானே உன் முன்னாடி போய் உனக்காக நான் யுத்தம் பண்ணுகிறேன். அர்த்தம், வழிகளை நான் உண்டு பண்ணுகிறேன், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறேன், சவால்களை இலகுவாக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா? சரி, அடுத்து 3வது விஷயம் இதே வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும். சரியா? நம்ம எந்த தலைப்பின் கீழே பார்த்துட்டு வரோம்? தேவன் நம்மளை கூடாரத்தில் வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம். யுத்தம் பண்ணுகிறார், அவரே இறங்கி யுத்தம் பண்ணுகிறார். இந்த விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்னது? இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லையா பிரச்சனைகள் வந்திருக்கும், சவால்கள் வந்திருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிருப்போம். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் நம்மளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் இல்லையா? ஒரு சுகத்தை கொடுத்தார் இல்லையா? காரியத்தை வாய்க்க பண்ணினார், சவால்களை இலகுவாக்கினார் இல்லையா? அதை நம்ம நினச்சி பார்க்கணும். அதுதான் இதனுடைய அர்த்தம். உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும். இது எகிப்தியர்களை பார்த்து சொல்கிறது. சரியா? நான் உங்களுக்கு முன்னாடி போய் யுத்தம் பண்ணுறேன், வனாந்தரத்தில் உங்களுக்கு நான் செஞ்சதை நினச்சி பாருங்கள், எகிப்தில் நான் செஞ்சதை நினச்சி பாருங்கள் அப்படின்றது அர்த்தம். நம்மளுக்கு எப்படி இன்றைக்கி இந்த வசனம் பயன்படும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றது பயன்படும். ஆமென். இது நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நிறைய டைமில் நன்மை பண்ணியிருப்பார். வழியே இல்லாத இடத்துல வழிகளை உண்டு பண்ணியிருப்பார். ஆமென். ஸோ அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஸோ 3 விஷயங்கள்: யுத்தம் பண்ணுகிறார், அப்புறம் அவரே இறங்கி யுத்தம் பண்ணுகிறார், அது அவர் பண்ணுவது. ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும்? நாம் அவர் முன்னாடி செய்த நன்மைகளை நினச்சி பார்க்கணும். சரி, இது இந்த வசனத்தோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்றது புரிஞ்சிருச்சா? கூடாரத்தில் ஒளித்து வைக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பத்திரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலை. கர்த்தர் என்ன பண்ணுறார்? இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறார். யுத்தம் பண்ணுகிறார் இல்லையா? அவர் நம்மள்டிருந்து எதிர்பார்ப்பது அந்த 3 விஷயங்கள்: ஜெபம், வேத வாசிப்பு, சபை ஐக்கியம். நீங்கள் ஜெபம்ன்றது கர்த்தரோடு நம்ம பேசுறது, வேத வாசிப்பு கர்த்தர் நம்மளோட பேசுறது, சபை ஐக்கியம் நான் கர்த்தரத்தில் இதை கேட்டேங்க, கர்த்தர் எனக்கு இதை பண்ணாருன்னு நான் சொல்கிறது. இப்போ நான் சாட்சியாக இந்த இடத்துல நிற்கிறேன் இல்லையா? எனக்கு வந்தது ஒரு பெரிய, அதாவது உயிருக்கு சம்பந்தமான ஆபத்து. அதாவது சொல்லுவாங்க வேடிக்கையா,
மரணத்தை பார்த்துட்டு யூட்டர்ன் போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் அப்படி மரணத்தை பார்த்துட்டு யூட்டர்ன் போட்டு வந்தவன் தான். ஆமென். ஸோ அது மறக்க முடியாது. அந்த ஒரு நொடி இருக்கு இல்லையா, அந்த ஒரு நொடி வந்து மறக்க முடியாது. ஸோ அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். ஸோ கர்த்தர் நம்மளை பாதுகாக்கும் பொழுது என்ன நடக்கிறது, இவை அனைத்தும் அவர் செய்கிறார். நம்ம அடுத்து போகலாம். இப்போது நம்மளுக்கு என்ன இருக்கக்கூடாது, எதுக்காக நம்ம பழைய நினைவுகளை நம்ம நினைக்கணும் அப்படின்னா, பயம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். ஏன்னா நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் இல்லையா. நீங்கள் கர்த்தர் உங்களை கூடாரத்தில் வச்சாலும், எனக்கு இந்த கூடாரம் பிடிக்கல, எனக்கு இந்த சபை கூடி வருதல் பிடிக்கல, ஜெபம் பிடிக்கல, வேத வாசிப்பு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வரும், பயம் வரும். கர்த்தர் வந்து உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு அவர் உதவ முடியாது. ஸோ பயம் இல்லாமல், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பயம் இல்லாமல் நீங்கள் தைரியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் முன்னாடி நடந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் நினைக்கிறீங்க. வேதத்தில் பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 365 தடவை இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, ஆனால் வாய்ப்பு உண்டு இல்லையா. 365 தடவை பயப்படாதன்னு இருந்தாலும் நம்ம பயப்பட தானே செய்கிறோம். அப்போ 365 தடவை ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தடவை சொல்லாமல் அதை 60ஆல் பெருக்கி இன்னொரு 60ஆல் பெருக்கிங்கன்னா ஒவ்வொரு செகண்டு சொன்னாலும் என்ன நம்ம பயப்படாமல் இருப்போமா? அது பயம் வரதான் செய்யும். அதனால தான் வேத வாசிப்பும் ஜெபமும் சபை ஐக்கியமும் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பயத்தை மேற்கொள்வதற்கு அது நம்மளுக்கு உதவி செய்யும். அதனால தான் அந்த 3 பாயிண்ட் அண்ணா வந்து ஃபஸ்ட்டு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது இதில் சொன்னது அதுதான் பேஸு. சரியா? சரி, அடுத்து முன்னாடி பார்த்துட்டோம், இப்போ பின்னாடி பார்க்க போகிறோம். ஏசாயா 52:12 வாசிக்கலாம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே, அதாவது உங்கள் பின்னாடி காக்கிறவராய் இருக்கிறார். நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு பின்னாடி தேவைப்படுதாங்க, தேவையில்லையா? முன்னாடி போகும்போது அவர் யுத்தம் பண்ணுகிறார், கரெக்டு. பின்னாடி பாதுகாப்பு தேவையில்லையா? முன்னாடி அவர் பாட்டுக்கு யுத்தம் பண்ணிட்டு போகும்போது பின்னாடி ஒருத்தர் வந்து நம்மளை அட்டாக் பண்ணானா இல்லையா? தேவன் நம்ம வந்து ஒரு 10 தடவை 10 விதத்தில் யோசிச்சோன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் 10,000 விதத்தில் யோசிப்பார் அவர் இல்லையா? அப்பேற்பட்ட பெரிய தேவன். ஸோ பின்னாடி என்ன பண்ணுறார் அவர்? கடைசியில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். ஸோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறார். சரியா? உங்களை முன்னாடி நடக்க விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறார்? இப்படி கை வச்சு, நீ போ, நான் முன்னாடி ஏற்கனவே காரியத்தை வாய்க்க பண்ணிட்டேன், உனக்கு சவால்கள்லாம் ஒன்றும் பெருசாக தெரியாது, ஈஸியாக இருக்கும், நீ போ, உனக்கு வழி ஏற்கனவே ஆயத்தம் படுத்தின்னு சொல்லிட்டு இப்படி ப்ரொடெக்ட் பண்ணி அவரும் நம்மளுக்கு பின்னாடி தான் வருகிறார். தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது இதை தேவன் நம்மளுக்கு பின்னாடி இருந்து பண்ணுகிறார். சரியா? நான் சொல்கிறது புரியுதான்னு பாருங்கள். when God is in charge, அவர் பொறுப்பாளராக இருக்கும் பொழுது we are in charge. இது புரியுதா? கடவுள் சார்ஜ் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு என்ன இருக்கான்? நம்ம ஓடுறதுக்கு சார்ஜ் இருக்குது, சக்தி இருக்குது இல்லையா? ஸோ அதனால தான் when God is in charge, we are in charge. ஆமென். ஸோ நம்மளுக்கு பின்னாடி கர்த்தர் காக்கிறாரு அப்படின்ற ஒரு தைரியம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? என்னுடைய ஓட்டம் எப்படி இருக்கும்? அதாவது பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்து ஓடுறவனுக்கும் திரும்பாமல் ஓடுறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? திரும்பாமல் ஓடுறவன் என்ன பண்ணிவிடுவான்? ஓடி இலக்கை அடைஞ்சிருவான். நம்மளுக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கணும் போது நம்ம இருக்காரான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் பார்த்துப்பார். ஆனால் அவருடைய வார்த்தையை நாம் பிடிச்சு கொண்டு விசுவாசத்தை காத்து கொண்டால் மட்டும் போதும். அவர் என்ன பண்ணுறாரு? நம்மளுக்கு பிறகே இருந்து நம்மளை காக்கிறவராக இருக்கிறார். சரி, இந்த இதில் சில விஷயங்கள் வந்து இதுக்கு எப்படின்னா, நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லேருந்து அவர் நம்மளை காக்கிறவராக இருக்கிறார். நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்னால் என்னது? அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. சரியா? ஸோ நான் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, அதாவது இந்த இடத்துல இப்போது பூமி நிலநடுக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. வர்ற மாதிரி இருந்ததுன்னா அது வராமலே கர்த்தர் தடுத்துருவார். அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. வர்ற மாதிரி இருந்ததுன்னு தெரியுமா? தெரியாது. அப்போது
அது அது எதுக்காக அந்த உதாரணம் சொல்லப்படுது அப்படின்னா, 2 தூதர்கள் இருந்தாங்க, சரியா? ஒரு அனுபவசாலியான தூதன், கொஞ்சம் அப்போதான் தூதன் இதில் ஊழியத்தில் வந்த ஒரு தூதன் வச்சுப்போம். 2 பேர் ஒரு வீட்டில் போய் தங்குறாங்க. ஒரு பணக்காரன் வீட்டில் போய் தங்குறாங்க. அந்த வீட்டில் தங்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ரூமை கொடுக்குறாங்க. அந்த ரூம் வந்து ரொம்ப வசதியாக இல்லை. இந்த பணக்காரன் நல்ல ஒரு பெரிய ரூம்லேயே கொடுக்கலாம். ஆனால் அவனுக்கு அந்த கொடுக்குறோன்ற மனசு இல்லாமல், இவங்க தேவனுடைய தூதர்கள்னு தெரிஞ்சும் அவன் வந்து ஒரு சாதாரண ஒரு ரூமை தான் கொடுத்தான். அந்த ரூமில் இவங்க 2 பேர் தங்கினாங்க. அந்த அனுபவம் இல்லாத அந்த தூதனானவன் என்ன சொன்னான்னா, அவன் இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கான், நம்மளை கொஞ்சம் நல்ல உருப்படியான ரூம்லையாவது வைக்கலாம்ல, இவ்வளோ மோசமாக நம்மளை ட்ரீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி, நம்ம பெரிய அந்த மூத்த அனுபவசாலியான தூதன் ஒன்றும் சொல்லலை. சரிவா நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகும்போது அந்த சுவரில் ஒரு ஓட்டை இருந்திருக்கு. அது வழியாக எது வேணால் வரலாம், பூச்சியோ இல்லை எது வேணால் வரலாம். ஸோ இந்த பெரிய அனுபவசாலியான தூதன் என்ன பண்ணிட்டான், அந்த ஓட்டையை அடைச்சிட்டான். இவங்க மறுநாள் வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இந்த சின்ன தூதன் வந்து கேட்குறான், அனுபவம் இல்லாத தூதன் வந்து கேட்குறான், நீ ஏன் அந்த ஓட்டையை அடைச்ச? அதே அப்படியே திறந்தே விட்டுருக்கலாம்ல, அவன் வந்து உனக்கு நல்லது செய்யலை, அப்புறம் நீ ஏன் அவனுக்கு நல்லது செஞ்ச? அது வந்து எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே பெரிய தூதன் வந்து, இப்போ புரியாது, உனக்கு அப்புறமா புரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மறுநாள் இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு ஏழையின் வீடு. அவங்க குடிசையில் தான் வசிக்கிறாங்க. அவங்களுக்கு 2 தூதர்களை தங்க வைக்கிற அளவுக்குலாம் வசதி கிடையாது, சாப்பாடு கிடையாது. அந்த வீட்டில் அவங்க தங்குறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் தூங்குறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அந்த அந்த வீட்டு ஓனர் இருக்காங்க இல்லையா, அந்த தங்க இடம் கொடுத்தவர்கள், அவங்களுடைய மாடு இறந்துருச்சு. சரியா? அவர்களுடைய மாடு இறந்துருச்சு. அதை நினச்சி அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த மாட்டை வச்சு தான் அவங்களுக்கு வருமானம். அதிலிருந்து வர்ற பாலை வந்து அவங்க விற்று தான் அவங்க ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்டுட்டு வராங்க. இப்போது ஆதாரமான இருந்த வருமானத்துக்கு ஆதாரமாக இருந்த மாடு செத்து போச்சு. அவங்க அழுதாங்க. இந்த 2 தூதர்களும் பபாயின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. அப்போது இந்த அனுபவம் இல்லாத தூதன் இந்த அனுபவசாலியான தூதன்கிட்ட கேட்குறான், உன்னால் நினச்சிருந்தா இந்த மாட்டை காப்பாற்றியிருக்க முடியும்ல, நீ ஏன் காப்பாற்றலை? சரியாக உன்னை நடத்தாதவனுக்கு நீ வந்து நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சின்ன ஓட்டையை அடைச்ச. ஆனால் சரியாக நடந்து கொண்ட இவங்களுடைய வருமானத்திற்கு ஆதாரமாக இருந்த மாடை வந்து நீ சாப்பிட்றதுக்கு ஏன் வந்து நீ தடுக்கலை அப்படின்னு கேட்டப்போ, அந்த அனுபவசாலியான தூதன் சொன்னானா, அந்த முன்னாடி இருந்த வீட்டில் அந்த ஓட்டையை நான் அடைச்சதுக்கு காரணம், அதுக்கு பின்னாடி பொக்கிஷங்களும் வைரங்களும் இருந்தது. அது வந்து அந்த பணக்காரனுக்கு தெரியக்கூடாது, ஏன்னா அவனுக்கு கொடுக்கணுன்ற அந்த கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிற அந்த குணம் இல்லாததுனால, அது அவனுக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுனால தான் அந்த ஓட்டையை நான் மூடினேன். உடனே இவன் கேட்குறான், அப்போ இந்த மாட்டை ஏன் நீ இறக்க அனுமதிச்ச அப்படின்னு கேட்குறப்ப சொல்கிறான், அது ஆக்சுவலாக மரண தூதுவன் வரும்பொழுது அந்த வீட்டு அம்மாவை தான் அவன் வந்து குறி வச்சு வந்தான். அந்த அம்மா தான் அந்த இடத்துல என்ன ஆயிருக்கணும், இறந்துருக்கணும். நான் தான் என்ன பண்ணேன், அம்மாவை நீ கொண்டு போகக்கூடாது, அதுக்கு பதில் மாட்டை கொண்டு போயிடு அப்படின்வான். இப்போ இந்த சம்பவம் நம்மளுக்கு புரியும், ஏன்னா நம்ம 2 சைடும் பார்க்குறோம். ஆனால் அந்த கணவன் மனைவிக்கு புரியுமா? 2 தூதர்களை நம்ம நல்லா கவனித்தோம். ஆனால் என்ன ஆகிடுச்சு, கடவுள் நம்மளை மாடை காப்பாற்றலையேன்னதாக இருக்கும். எதுக்காக இந்த கதையை சொல்ல வரேன் அப்படின்னா, கர்த்தர் நம்மளுக்கு பின்னாடி காக்கிறவராக இருக்கும் பொழுது சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஏன் இப்படி நடக்குது, இப்படி நடந்திருக்கலாமே அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அது எப்போ நம்மளுக்கு தெரிய வரும்னா, சில டைம் தெரிய வரும், சில டைம் தெரியவே வராது. சரியா? கடவுளுடைய வழி நடத்துதல் அவ்வளோ அதிசயமானது. அதனால் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணாமல் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், கஷ்டங்கள் நடந்தாலும், எது நடந்தாலும் அதற்கு முழு பொறுப்பு, முழு அனுமதி கடவுள் கொடுக்குறான்றதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஆமென். புரியுதா நான் சொல்கிறது? பின்னாடி காக்கிறவராய் இருக்கிறவர் நம்மளுக்கு தெரியாத ஆபத்துக்களிலிருந்தும் நம்மளை காக்க வல்லவராய் இருக்கிறார். சரியா? அடுத்து முன்னாடி பார்த்தோம், பின்னாடி பார்த்தோம். இப்போ 2ஐயும் சேர்த்து பார்ப்போம், மேலையும் கீழையும். சங்கீதம் 18:16.
அடுத்து உபாகமும் 33:27 வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வாசிச்சுட்டு அப்புறம் அதை வாசிக்கலாம். சங்கீதம் 18:16 உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். சரி, இந்த 2 வசனம் பார்த்தீங்கன்னா அவருடைய கரம். புயங்கள்னா என்னங்க தெரியுமா? நான் இந்த வசனம் ஃபஸ்ட்டு படிக்கும்போது எனக்கு தெரியாது. என்னங்கய்யா? ஆமாம், சிம்பிளாக சொல்லணும்னா கரங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக ஷோல்டர். நம்ம கடவுளுடைய ஷோல்டரில், அதாவது இந்த தாத்தாக்கள்லாம் பேர குழந்தைகளை தூக்கிட்டு போவாங்க தெரியுமா? இப்படி உட்கார வச்சு தூக்கிட்டு போவாங்க. கால் 2 இப்படி போட்டு இப்படி தூக்கிட்டு போவாங்க. நம்மளை தேவன் அப்படி தூக்கிட்டு போகிறாராங்க அவருடைய ஷோல்டரில். இதை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னாவே உங்கள் கண்ணில் ஆக்சுவலாக தண்ணி வரும் இல்லையா? அப்பேற்பட்ட வல்லமையான தேவன் நம்மளை என்ன பண்ணுறாராம்? அவர் ஷோல்டரில் தூக்கிட்டு போகிறார். அதான் புயங்கள். சரியா? அதான் அந்த வார்த்தை புயங்கள். அதுக்கு அந்த சங்கீதம் 18:16 பார்த்தீங்கன்னா அவர் கையை நீட்டி என்னை பிடித்து அப்படின்னு இருக்கும். நம்ம அவரை பிடிச்சிக்கலாங்க. நம்ம இந்த வேடிக்கையாக சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் அது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு 4 பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பைத்தியக்காரனை கூப்பிட்டு அவங்க கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம்? இந்த 4 பேர்கிட்ட அந்த பைத்தியக்காரன் மாட்டினான்னு நினச்சிப்போம். ஆக்சுவலாக பைத்தியக்காரன்ட்ட தான் இந்த 4 பேரும் மாட்டியிருக்காங்க இல்லையா? புரியுதா நான் சொல்கிறது? எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்ம கரையை நீட்டி கர்த்தரை பிடிச்சோம்னா என்ன ஆகும்? நம்ம விட்டுருவோம். அது தெரியும் கர்த்தருக்கு. அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவரு பிடிச்சிக்கிறார். நம்ம பிள்ளையுடைய கரத்தை பிடிச்சி நம்ம ரோடு கிராஸ் பண்ணும்போது பிள்ளை விடுங்க டேடின்னு சொன்னாலும் விட்டுருவோமா? நம்ம நல்லா கவனிச்சிங்கன்னா இப்படி பிடிச்சிருவோம். லூஸாக இருக்கும், ஆனால் கை விட முடியாது. நம்ம உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தாயே அப்படி பண்ணும்போது அவர் கை நீட்டி பிடிச்சாருன்னா என்ன ஆகும்? நம்ம உள்ளே போகவே மாட்டோம். அந்த ஜல பிரவாகத்தில் இருந்துருக்கு இல்லையா, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சூழல்கள், நம்மளுடைய பிரச்சனைகள், அதில் நான் மூழ்கி போகாதபடி தேவன் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய கரத்தை நீட்டி நம்மளை பிடித்து கொள்கிறார். நம்ம தேவனுடைய பிரசன்னத்தில் அவர் நம்மளை ஒளிச்சு வைக்கும் பொழுது என்ன பண்ணுறார்? மேலே இருந்து கரத்தை நீட்டி நம்மளை பிடித்து கொள்கிறார். அவர்களுடைய தோள்களின் மூலியமாக நம்மளை தாங்குகிறார். அதனால தான் புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆதாரம்னா ஃபவுண்டேஷன். நான் அதில் தான் நடந்து போவேன் இல்லையா? சரி, இப்போ நம்ம எத்தனை பார்த்தோம்? 4 பார்த்துட்டோம் இல்லையா? முன்னாடி பார்த்தோம், பின்னாடி பார்த்தோம், மேலையும் கீழேயும். இந்த மேலே கீழேன்றதில் தான் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய சாட்சியையும் இந்த இடத்துல சுருக்கமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சாட்சி சொன்னேன்னா அதுக்கே ஒரு மணி நேரம் வேணும். ஸோ நான் அதை முழுசாக சொல்லலை. ஸோ மேலையும் கீழேயும், இப்போ உதாரணத்துக்கு இது மொபைல் நம்ம அப்படின்னா இப்படி நம்மளை கடவுள் கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லலாம், இல்லை இப்படி கொண்டு போகிறாருன்னு சொல்லலாம். இதுதான் சரியாக இருக்கும். ஷோல்டரில் வச்சு கையை பிடித்து அவர் நம்ம என்ன பண்ணுறார்? வழி நடத்துகிறார். இது போக முன்னாடியும் போய் என்ன பண்ணுறார்? எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சிடுறார். பின்னாடியும் என்ன பண்ணுறார்? பாதுகாக்கிறார். சரியா? சரி, இது நடக்க ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? அண்ணா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ஃபாஸ்ட் ஃபுட்டு. அம்மா பசிக்குது மம்மின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். 2 மினிட்ஸ் கண்ணான்னு சொல்லிட்டு மேகியை கொடுப்பாங்க. சரியா? ஸோ ஆனால் நம்மளுடைய தேவன் பொறுமையாக எது சரியோ அதினதன் காலத்தில் கரெக்டான டைமில் தான் அவர் பண்ணுவார். ஆமென். நம்மளுக்கு அந்த பொறுமை வேணும். அந்த பொறுமையின் நேரங்களில் நம்மளை அவர் தயார்படுத்துகிறார். சரியா? நம்மளுக்குள்ள சில மாற்றங்கள் தேவைப்படலாம். இன்னும் அதிகமாக ஜெபிக்கவோ, இன்னும் அதிகமாக வேத வாசிப்பவோ, இன்னும் அதிகமாக சபையினுடைய நிகழ்வுகளில் பங்கு பெறவோ. நான் இந்த 1 மாதமாக நிறைய நம்ம சபை என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் நிறைய வாட்ச் பண்ணுவேன். அந்த இதில் இன்னும் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரியா?
அந்த இது நம்ம பண்ணுறதுக்காகவும் நம்மளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களோ இல்லை நம்மளுக்கு தேவையான ஒரு சுகமோ தடைப்படலாம், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு அதிலிருந்து நடக்கும்போது கரெக்டான டைமில் கடவுள் என்ன பண்ணுமோ அது பண்ணுவார். சரியா? சரி, எனக்கு 2023 நவம்பரில் நான் ஐசியூவில் அட்மிட் ஆனேன். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்படி நான் அட்மிட் ஆனது புதன்கிழமை. அன்றைக்கே சொல்லிட்டாங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணணும்னு. என்றைக்கு பண்ணலாம் அப்படின்னா சொல்கிறோம், நம்ம நிறைய டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்கன்னா நான் ஐசியூவில் இருக்கேன், டெஸ்ட் எடுக்கிறேன். ஸோ இதுக்கு செகண்ட் ஒப்பீனியன் அது இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்கிறது பின்னாடி. நான் ஐசியூவில் என்ன பண்ணுறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன். இங்கே வலி இருக்கும், அது கொஞ்சம் தாங்கக்கூடிய வலி தான். நான் அட்மிட் ஆகும்போது தாங்க முடியாது, ஆனால் ஐசியூவில் இருக்கும்போது இந்த வலி தாங்கக்கூடிய வலி தான். எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை, வலியோடு தான் இருக்கிறேன், அடைப்போடு தான் இருக்கிறேன். ஸோ என்ன ஆபத்து வேணால் நடக்கலாம். அந்த டைமில் நான் பெரும்பாலும் ட்ராவல் பண்ணுறப்போ இல்லை எங்கேயாவது போகிறப்போ என்னுடைய மொபைலில் எல்லாமே இருக்கும். பைபிள் தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், ஆடியோ இருக்கும், நிறைய வீடியோஸ் இருக்கும், நான் பண்ணுற காலேஜுடைய லெக்சரிங் வீடியோஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ நான் எப்போனாலும் அதை ப்ளே பண்ணி விட்டு நான் பாட்டுக்கு ட்ரைவ் பண்ணுறதோ இல்லை எங்கேயோ ட்ராவல் பண்ணுறதோ பண்ணுவேன். ஐசியூவில் இருக்கும் போதும் நான் இதை தான் கேட்டேன், இதே மொபைலில் தான் எனக்கு கொடுங்க, நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ எனக்கும் கொடுத்தாங்க, ஐசியூவில் அந்த மொபைல் கொடுத்தாங்க. என்னன்னு தெரியல, எனக்கு பைபிளை கொடுங்கன்னு கேட்டேன். சரியா? யூஸ்வலாக நான் மொபைல் தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம இப்படி இப்போ படுத்துட்டு படிக்கும்போது இப்படியே படிச்சுட்டு அப்புறம் முடிச்சுட்டு தூங்கிடலாம் அப்படின்றதுக்காக. இப்போ பைபிளை கேட்டப்போ என்கிட்ட இந்த பைபிள் தான் இருந்தது. இந்த பைபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். சரியா? இந்த பைபிள்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன், எனக்கு வீட்டில் கொடுத்தாங்க. இதை நான் தூக்க முடியாது. சரியா? நான் படுத்திருந்து கொஞ்சம் அப்படி இன்க்ளைண்டாக இருந்தாலும் இதை நான் இப்படி பிடிக்க முடியாது, ஏன்னா இங்கே வலிக்கும், இந்த இடத்துல வலிக்கும். அப்போது மடியில் இந்த பைபிளை வயிற்றில் அப்படி வச்சுட்டு இந்த ரீடிங் ஸ்டாண்டு மாதிரி இப்போ இந்த இது இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஓப்பன் பண்ணால் என்ன படிக்கிறதுன்னு தெரில. எனக்கு சர்ஜரி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும். எனக்கு எந்த வேலையுமே இல்லை. அங்கே வேலைக்கு சாப்பாடு வரும், அவங்கவுங்க ஏதோ ஊசி போடுவாங்க, மருந்து கொடுப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. நான் ஒரு ரிசார்ட்டில் ஒரு பிக்னிக் போனால் என்ன ஆகும், சாப்பிட்டு நம்ம ஜாலியாக இருப்போம் இல்லையா? இதில் ஒரே விஷயம், பெட்டிலே இருக்கணும், எங்கேயும் நடக்க முடியாது. ஸோ பெட்டில் எழுப்பி விடுவாங்க, சாப்பிடுவாங்க, திருப்பியும் தூக்கணும். ஆக்சுவலாக நான் ஜாலியாக தான் இருந்தேன். ஆமே, ஏன்னா நான் யாருடைய பிரசன்னத்தில் இருக்கேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கேன். அதனால தான் சொன்னேன் பயம் இருக்கக்கூடாது அப்படின்றது. எனக்கு ஆக்சுவலாக பயம் இருக்கணும்ல, நம்ம பிழைப்போமா மாட்டோமான்னு பயம் இருக்கணும்ல. ஆனால் எனக்கு பயம் கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம், ஊழியத்துக்கென்று அழைத்தவர் நீ ஊழியம் பண்ணது போதும் வா என்கிட்ட அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார் இல்லையா? அழைத்தவர் யார்? உண்மை உள்ளவர். அப்போ என்னுடைய லைஃப்பில் ஒன்று நீங்கள் தொடங்கியிருக்கீங்களா ஆண்டவரே? அது 2023 தான், ஜனவரி முதல் தான் அண்ணன் சொன்ன மாதிரி இங்கே வந்தேன். நிறைய சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன். நவம்பரில் இது நடக்குது. என்னாண்டவரே, ஒரு வருஷம் கூட ஆகலைன்னு ஆரம்பிச்சு அதுக்குள்ளே நீங்கள் எப்படி என்னை கூப்பிட்டுப்பீங்க அப்படின்ற ஒரு தைரியம் இருந்தது. நான் ரொம்ப நிதானமாக இருந்தேன். இந்த பைபிளை நான் எதை வாசிக்கிறதுன்னு எனக்கு தெரில. எனக்கு கொஞ்சம் வசனங்கள் தெரியும், கொஞ்சம் அதிகமாக தெரியும். எதை வாசிக்கிறதுன்னு தெரியல. சரி, தானியல் புஸ்தகம் நமக்கு தெரியாததை வாசிப்போம். அந்த தானியலுடைய பின்பகுதி அந்த 7-12 பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபட்டிக் இது இருக்கும், தீர்க்க தரிசனங்கள் இது இருக்கும். அது எனக்கு முழுசாக புரியாது. சரி, அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு கண்டினியூவாக படிக்க முடியல. சரி, அப்போ தானியல் தெரிஞ்ச பகுதியை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனேன். எனக்கு படிக்க தெரியல. அதாவது படிக்க தெரியலன்னா என்ன, எது படிக்க, எதை நோக்கி கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணேன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நான் தீர்மானமாக கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். இந்த பிரச்சனை ஏன் வந்ததுன்னு கடவுள்கிட்ட நான் கேட்கக்கூடாது. இதை ஏன் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிங்க, இந்த கஷ்டத்தை ஏன் அனுமதிச்சிங்கன்னு நான் கேட்கக்கூடாது. 2, நீர் என் தகப்பன், நான் உம்முடைய பிள்ளை, உம்மில் நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஜெபம் அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் பேசலை. சரியா? நீர் என் தகப்பன், நான் உம்முடைய பிள்ளை, உம்மில் நான் விசுவாசிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த பைபிள் நான் வச்சுருக்கும் போது அங்கே போவேன், இங்கே போவேன், என்னென்னமோ பண்ணுவேன். எனக்கு கண்டினியூவாக படிக்க முடியல. அப்போது என்ன பண்ணார், அந்த வழியாக போன ஒரு டாக்டர் ஐசியூவில் அவராக வந்தார்.
இது நடந்தது ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா எனக்கு மறுநாள் சர்ஜரி, திங்கக்கிழமை சர்ஜரி. சண்டே வரைக்கும் எனக்கு என்ன பைபிள் வேர்ஸ் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் கேட்டுட்ருக்கேன். எப்போது புதன்கிழமையிலேருந்து கேட்டுட்ருக்கேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல. சண்டே அன்னைக்கு ஒரு மத்தியானம் போல் அந்த டாக்டர் அவராக வந்தார் என்கிட்ட, பைபிளை கொடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு தூக்கி கொடுக்க முடியாது, நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஏன்னா அதுக்கு அவர் நின்றுட்டு இருப்பார் இல்லையா, நம்ம தூக்கி கொடுக்க முடியாது. நான் படித்து முடிச்சுட்டும் அப்படியே மூடி இப்படி சைட்லேயே வச்சுருவேன், தூக்கலாம் மாட்டேன். நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரை எடுத்து கொடுத்தேன். அவர் ஓப்பன் பண்ணார். ஓப்பன் பண்ணிட்டு இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரியா? அவர் என்ன படிங்க அப்படின்னு சொன்னாருன்னா, சங்கீதம் 71 14 21. நம்ம வாசிக்க வேண்டாம், ஆனால் நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் அப்புறமா வாசித்து பாருங்கள். சங்கீதம் 71 14 21 நம்ம வாசிக்க வேண்டாம்னு சொன்னதுனால நம்ம இப்போ அது வாசித்த டைம் ஆகிடும். பட் அதோடைய இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன ஜெபம் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பகுதி இப்படி தான் போகும். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கை கொண்டிருந்தேன்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட் என்னது? விசுவாசம். இந்த ஜெபமே எதில் ஆரம்பிக்குது? விசுவாசத்தில் ஆரம்பிக்குது. விசுவாசத்தில் ஆரம்பித்தா கடைசியில் எதில் முடியும்னு நம்ம இந்த பகுதி 21ஆம் வசனம் வரும்போது தெரியும். ஸோ நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்த மென்மேலும் உம்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். கர்த்தருடைய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். உம்முடைய நீதியை பற்றிய மேன்மை பாராட்டுவேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிர் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது. தேவனே, பெரிதானவைகளை நீர் செய்தீர். அப்புறம், தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? அநேக இக்கட்டுக்களையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் பூமியின் பாதாளங்களிலிருந்து என்னை ஏற பண்ணுவீர். அப்புறம் கடைசியில் என் மேன்மையை பெருக பண்ணி. ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தோம்? விசுவாசம். கடைசியில் எங்கே முடியுது? இப்போ சங்கீதம் 27:5 வாசிங்க. நம்மளுடைய வாக்குத்தத்த வசனம். அவர் தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தம்முடைய கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கடைசியில் அந்த வசனம் எப்படி முடியுது? கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தர் நம்மளை ஒளிச்சு வைக்கிறது அவருடைய நோக்கம் அல்ல. அவருடைய நோக்கம் என்னது? உயர்த்துவது. ஆமென். அவர் ஏன் உயர்த்தணும்? அவருடைய நாமம் அப்போ தான் மகிமைப்படும். அவருக்கு நாம் சாட்சியாக மற்றவங்களுடைய மத்தியில் நம்ம வாழ்வதற்கு அவர் நம்மளை உயர்த்தும் பொழுது தான் என்ன ஆகும்? எப்படி இவங்களுக்கு மட்டும் இந்த ஆசீர்வாதம் வருது? இவ்வளோ பிரச்சனைகளை அவங்க அழுகாமல் இருக்கிறாங்களே. எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சரியா? ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்கிறவங்களுக்கு வெளியே இருந்து வந்தவங்க தானே ஆதரவு சொல்லுவாங்க, தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க அப்படின்ட்டுன்னு. ஆக்சுவலாக என் ஃபேமிலி இப்போ கூட எனக்கு சொல்லும். நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது ஏன்னா எனக்கு ஒரு வார்த்தை இருந்தது. இந்த பவுலுடைய வார்த்தை ஒன்று இருக்கும். எல்லோரும் ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு லெட்டர் எழுதுவாங்க இல்லையா? கரெக்டாக அவர் ஜெயிலில் இருக்கார். ஐயா சொன்னாங்களா, ஏதோ ஒரு இடத்துல நான் அதை கேட்டிருக்கேன். ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு லெட்டர் எழுதுவாங்க, கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணுறாரு? இவர் லெட்டர் எழுதுருவார். நீங்கள் இப்படி இருங்க, இப்படி இருங்க, இதுதான் சுவிசேஷம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அது என்னுடைய சிஸ்டர்லாம் ரொம்ப சொல்லுவாங்க, உங்களுக்கு ஆதரவு சொல்லணும்னு நாங்கள் வந்தோம்னா நீங்கள் எங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு காரணம் உண்டு. எனக்கு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. ஐசியூவில் பேசுகிறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க கிறிஸ்டியன் தான். ஸோ அவங்கள்ட்ட நான் நிறைய பேசுவேன். அப்புறம் இவங்க வந்தபோது பண்ணேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, யுத்தம் பண்ணுகிறவருக்கு மத்தியில், பின்னாடி பாதுகாக்கிறவர் மத்தியில், மேலே கரம் பிடித்து தூக்குறவர் மத்தியில், கீழே தம்முடைய புயங்களால் நம்மளை தாங்குகிறவர்கள் மத்தியுக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது, நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும், இந்த இதயத்தை திறந்து அதில் சர்ஜரி பண்ணணுன்ற பிரச்சனை வந்தாலும், இதெல்லாம் இதை விட அதிகமான பிரச்சனை வந்தாலும் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்மலையின் மேல் உயர்த்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த வாக்குத்தத்த வசனத்தின் முடிவு என்னது? கிளைமேக்ஸ் என்னது? கண்மலையின் மேல் உயர்த்துவார். அப்படி உயர்த்துறதுக்கு தான் நீங்கள் ஒரு கண்மலை மேலே உயர்த்தப்படணும்னா
இப்படி தூக்கி இப்படி போட முடியாது இல்லையா? நீங்கள் அந்த அந்த பாதையில் நடந்து போகணும். நம்மளுடைய கடவுள் வந்து இன்ஸ்டன்ட் கடவுள் கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் மேலே போனீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கீழே வந்துடுவீங்க. கரெக்டாக? அது அப்படி தான் நடக்கும். இன்ஸ்டண்ட்டாக யாராவது கிடுக்கிட்டு வளர்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள் துப்புன்னு விழுவாங்க. ஆனால் நம்மளுடைய தேவன் அப்படி இல்லை. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி 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 நம்மளை பராமரித்து நம்மளை பக்குவப்படுத்தி அவர் என்ன செய்கிறார்? நம்மளை உயர்த்துகிறார். அந்த பகுதியை ஏன் நான் மனப்பாடம் பண்ணி வாசித்தேன் அப்படின்னா, சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அதில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லப்பட்டிருக்கும். நான் கடவுளுடைய அதிசயங்களை சொல்லியிருக்கேன். சிறு வயது முதல் எனக்கு போதிச்சிருக்காரு. சரியா? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும்ன்றது மரணப்பிடியிலிருந்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். இந்த சந்ததிக்கும் ஒரு வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் ஒரு பராக்கிரமத்தையும். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? அவருடைய வல்லமையை தான் அறிவிச்சிட்ருக்கிறேன். ஆமென். இந்த வசனம் எனக்கு கொடுக்கும் பொழுது ஆக்சுவலாக சண்டே, அது ஞாயிற்றுக்கிழமை, எனக்கு கண்ணில் தண்ணி வந்தது. ஏன்னா என்ன ஜெபிக்கணும்னு கூட தெரியாமல் நம்ம கேட்ட பொழுது கடவுள் என்ன பண்ணுறார்? இதை கொடுக்குறார். இதில் ஒரு விசேஷம் என்ன தெரியுமாங்க? அந்த ஒரு டாக்டர் வந்து என்கிட்ட பைபிள் கேட்டு கொடுத்தார்ல, அவர் கிறிஸ்தவர் கிடையாது. அவர் கிறிஸ்தவர் கிடையாது. அப்புறம் நான் ஒரு சிஸ்டர் என்கிட்ட பேசுவாங்கன்னு சொன்னல, கிறிஸ்டியன் சிஸ்டர், அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், அந்த டாக்டர் கிறிஸ்டியனான்னு கேட்கும்போது அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, இல்லை அவங்க கிறிஸ்டியன் கிடையாது. அப்புறம் எப்படி இந்த பகுதி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டப்போ, அவருடைய ஒய்ஃபு கிறிஸ்டியனா. அவங்க வந்து ஒய்ஃப் வந்து கிறிஸ்டியனால இவருக்கு இந்த பகுதி தெரிஞ்சோன்னா அவர் எதுவுமே என்கிட்ட பேசலை. பைபிளை கொடுங்கன்னாரு, நீங்களே எடுத்துக்கோங்கன்னா அவராக எடுத்தார். சங்கீதம் 71 வச்சுட்டு 14 21 படிங்கன்னு போயிட்டார் அவர் பாட்டு. அவர் எனக்கு ட்ரீட் பண்ணுற டாக்டர் கூட கிடையாது. எனக்கு ட்ரீட் பண்ணுற டாக்டர் கூட கிடையாது. வேறு யாருக்கோ ட்ரீட் பண்ணுறவர் அந்த வழியாக போனவொன்னே பண்ணார். ஏன் இந்த மொபைல் அண்ட் இந்த பைபிள் சொன்னேன்னு உங்களுக்கு புரியுதா? நான் இதை வச்சுட்டு என்ன படித்தாலும், இப்போ நான் இங்கே உட்காந்து பைபிள் படிக்கிறேன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பைபிள் படிக்கிறேன்னு நினைக்க மாட்டாங்க. கரெக்டாக? கரெக்டாக தானாங்க? அப்போ என்கிட்ட வந்து ஒரு விசுவாசி என்கிட்ட வந்து விசுவாசத்தை பேச முடியாது. ஆனால் நான் இதை தூக்கும் பொழுது என்ன ஆகுது? தூக்க முடியாத நான் இது தூக்கணும்னு நம்ம முயற்சி வைக்கணும் இல்லையா? தேவன் அதை பார்ப்பார். ஆமென். சின்ன ஒரு முயற்சியாக தான் இருக்கும். அது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. இதை தூக்க இப்போ நான் இப்படி தூக்குறேன் இல்லையா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னால் இப்படி தூக்க முடியாது. இப்போ இந்த கிளாஸில் நான் தண்ணி குடிக்கணும்னா இப்படி நான் தூக்க முடியாது. இப்படி இப்படி எடுத்து தான் குடிக்கணும். அந்த அளவுக்கு இங்கே பெயின் இருக்கும். அப்பவும் வந்து அந்த பெயின் உண்டு. ஸோ தேவனுடைய வார்த்தையை நாம் தாங்கும் பொழுது என்ன ஆகுது? தேவன் நம்மளோடு கூட பேசுவதற்கு நாம் நம்மளுடைய மனசை திறந்து கொடுக்குறோம். ஆமென். அதனால தான் அந்த உதாரணங்கள் சொன்னேன். அதனால் மொபைலில் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் எப்பெல்லாம் உங்களுக்கு முடியுதோ, ஆனால் அப்போது இதை தூக்குங்க. ஏன்னா இதுதான் பேஸ். இதை நீங்கள் தூக்கும் போது யாருமே என்ன நினைக்க மாட்டாங்க? நீங்கள் வேறு ஏதோ பார்க்குறீங்கன்னு நினைக்கவே மாட்டாங்க இல்லையா? சரி, அடுத்து நம்ம 4 விஷயம் பார்த்துட்டோம் இல்லையா? கடைசியாக நம்மளை சுற்றிலும் சங்கீதம் 125 2ஆம் வசனம். சங்கீதம் 125 2ஆம் வசனம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். என்ன புரியுது இதில்? நம்மளை சுற்றிலும் இருக்கிறார். சரி, இது ரொம்ப சிம்பிளான வசனம் தான் இல்லையா? பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல். பர்வதங்கள்னா மவுண்டெயின்ஸ். எருசலேம்ன்றது கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டணம். நம்ம தான் எருசலேம். சரியா? நம்ம எருசலேம் என்ற ஊரை சுற்றி பர்வதங்கள் இருக்கிறது போல, சரியா, கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இதை என்ன நம்மளுக்கு இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, யார் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு? இந்த விஷயத்தை ஏற்கனவே நம்ம கொஞ்சம் பார்த்தோம். அந்த செஃப்பு குக்குன்றது வந்தோம் இல்லையா? செஃப்பை இறங்கி சமைச்சாருன்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வரும்போது, நம்மளுடைய கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்மளை பாதுகாக்கிறார் அப்படின்னு வரும்பொழுது, கர்த்தரே இறங்கி பண்ணிட்டாரு அப்படின்னா அதோடைய இது வித்தியாசப்படும் இல்லையா?
இப்போ உலகத்திலே சிறந்த வல்லரசான நாடுன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற ஜனாதிபதி நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவருடைய மிலிட்ரி குரூப்பு, செக்யூரிட்டி கார்டு எல்லாமே அனுப்பி நம்மளை பாதுகாக்கலாம். அதுவும் ஒரு பாதுகாப்பு தான், சரியா? அதை விட நம்மளை அவரோடையே வச்சுக்கிட்டாருன்னா, புரியுதா நான் சொல்கிறது? அவர் சேனைகளை அனுப்பி நம்மளை பாதுகாக்காமல் நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன், நீ என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோடைய வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது 100% பாதுகாப்பானது. நம்மளுடைய தேவன் அப்படி தான் பண்ணுறாரு. அதனால தான் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார், அவரே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் இந்த ப்ரொடெக்ஷன் வந்து எப்படின்னா, ஒரு வசனம் ஒன்று வரும், எந்த இடத்துலன்னு தெரியல, யுத்த வீரர்கள் கவன்கள் எறிவார்கள், ஒரு முடி கூட மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது ஒரு பகுதியில் வரும், சரியா? லெஃப்ட் ஹேண்டட், அதாவது ரைட்டில் தான் எல்லாருக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆனால் லெஃப்டில் போர் புரிகிற 700 பீப்புள் அவங்க வந்து எப்படி திறமைசாலிங்கன்னு சொல்கிறது பைபிளில் அந்த வசனம் எப்படி இருக்கும்னா, அவர்கள் கவன்கள் எறிவதில் வல்லவர்கள், ஒரு முடியை குறி வச்சு அடித்தாங்கன்னா கரெக்டாக அடிக்கும், சரியா? நம்மளுடைய தேவனுடைய பாதுகாப்பு எப்படிப்பட்ட பாதுகாப்பு தெரியுமாங்க? ஒரு முடி அளவு கூட வீக் இல்லாத பாதுகாப்பு. நீங்கள் இதோ ஒரு இதில் ஆண்டவர் டக்குன்னு கண்ணை மூட்டாரா நம்ம உணர்ந்து போயிடுவோமோ? சான்ஸே கிடையாது, சரியா? அவர் கண்ணை மூடி தூங்கினாலும் புயல்கள் காற்று வந்தாலும் அந்த போட் என்ன ஆகலை, அந்த படகு என்ன ஆகலை, உள்ளம் போகலை இல்லையா? தூங்குற இயேசுவுக்கே அந்த வல்லமை உண்டு. ஆமென். சரி, எதுக்கு சொல்கிறேன்னா கடவுளுடைய பாதுகாப்பு அந்த மாதிரியான பாதுகாப்பு. இப்போ அந்த 5 விஷயம் புரிஞ்சுதான்? யுத்தம் செய்கிறார், சரியா? அதாவது யுத்தம் செய்கிறார்னா என்னென்னு பார்த்தோம், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார், பாதைகளை உண்டு பண்ணுகிறார், சவால்களை இலகுவாக்கிறார். நம்ம என்ன பண்ணோம்? முன்னாடி நடந்த அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைவு கூற வேண்டும். நம்மளுக்கு பின்னாடி கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளுக்கு தெரியாத விஷயங்களிலிருந்தும் நம்மளை அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். மேலே அவருடைய கரத்தை நீட்டி நம்மளை பிடித்து நம்மளை மூழ்கி போகாமல் பாதுகாக்கிறார். அவருடைய புயங்களின் மூலியமாக நம்மளை தாங்குகிறார், பார்த்தோம் இல்லையா? அப்புறம் சுற்றிலும் எருசலேமை சுற்றி பர்வதங்கள் இருக்கிறது மாதிரி கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் என்னவாக இருக்கிறார்? சுற்றிலும் இருக்கிறார். சரி, கடைசி பகுதி ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இதெல்லாம் ஏங்க கடவுள் பண்ணணும்? நம்ம முதல்ல பார்த்தோம், அவர் நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார், நம்மளை அவர் சொந்தம் கொண்டாடுகிறார், நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட விலை அதிகம், அவருடைய விலையேற பெற்ற ரத்தம், இதெல்லாம் ஓகே தான். இதெல்லாம் முதல்ல ஏன் அவர் விலை கொடுத்து வாங்கணும்? அவர் விலை கொடுத்து வாங்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? இல்லை மனுஷன் நம்ம தெரியாதனமாக படைச்சிட்டோம், அவன் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை, பாவத்தில் விழுந்துட்டான், அதனால் நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்புக்கு பிராயச்சித்தமாக கடவுள் தப்புக்கு பிராயச்சித்தமாக நம்ம குமாரனை அனுப்பி சிலுவையில் கொடுப்போம் அப்படின்னு நினைச்சாரா? God is not obligated to do anything. மீனிங் அவர் நம்மளுக்கு செய்யணுன்றது எந்த கட்டாயமும் கிடையாது, எந்த கடமையும் கிடையாது. விசுவாசிகளாகிய நம்மளுக்கு அந்த கட்டாயம் உண்டு, கடமை உண்டு அவருடைய வார்த்தையின்படி. ஏன்னா நம்ம சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், நம்ம சிருஷ்டிகர் இல்லை, அவர் சிருஷ்டிகர், சர்வ வல்லவர். அவர் வந்து ஒன்று பண்ணலை அப்படின்னா ஏன் பண்ணலைன்னு கேள்வியே கேட்க முடியாது. கரெக்டா? ஏன் பண்ணலைன்னு கேள்வியே கேட்க முடியாது. அதனால தான் யோபு புஸ்தகத்தில் வந்து அது ரொம்ப அதிகமாக வரும். அவன் நிறைய கேள்வி கேட்பான். நீங்கள் கடவுள் சொன்ன பதிலை பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் ஆக்சுவலாக கடவுள் வந்து அவ்வளோ பெரியவர். சம்மந்தம் இருக்காதுன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இருக்காது. நீங்கள் முன்னக்காந்து யோசிச்சிங்கன்னா அதுக்குடைய அர்த்தம் இருக்கும். கடவுள் யோபுக்கு புரியுற மாதிரி சொன்னோன்னா அதுக்கப்புறம் அவனே மன்னிப்பு கேட்பான், மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் அப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். சரியா? ஸோ கடவுள் வந்து எந்த விதத்திலும் அவருக்கு கட்டாயம் கிடையாது, எந்த ஒரு ப்ரெஷரும் கிடையாது இதை நம்ம பண்ணுவதற்கு. அப்படி இருந்தும் ஏன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நம்ம இன்னாரு அப்படின்றதுனால அவர் நம்மள்கிட்ட அன்பு கூறலை, அவர் இன்னாராக இருப்பதினால்தான் நம்மள்கிட்ட என்ன பண்ணுறார்? அன்பு கூறுகிறார். யோவான் 3:16 நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இல்லையா? அதை நம்ம வாசிக்கலாமா? 3:16 யோவான்.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சரி, இதில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது கடைசியில் வருது. ஆக்சுவலாக மூல பாஷையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தேவன் அன்பு கூர்ந்ததினால் தம்முடைய குமாரனை அனுப்பினார், அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசித்தால் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வாங்க. அப்படி தான் வரும். அதாவது எது ஃபஸ்ட்டுன்னா, அவர் ஃபஸ்ட்டு நம்மளை என்ன பண்ணாராம்? அன்பு கூர்னார். அவர் நம்ம மேலே ஃபஸ்ட்டு ஃபார் காட் ஸோ லவ்ட் த வேர்ல்டு அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். சரியா? ஹி கேவ் இஸ் ஒன்லி பிகாட்டன் சன் whoever believes in him will have eternal life அப்படின்னு வரும். கர்த்தர் நம்மளை நேசித்தபடியினால்தான் குமாரன் அனுப்பப்பட்டார், அடிக்கப்பட்டார், நம்மளை மீட்டு கொள்ளப்பட்டார். ஸோ எதனால் கர்த்தர் இந்த ஒரு ஒரு விலையேற பெற்ற நம்மளை இவ்வளவு பொக்கிஷமாக பாதுகாக்கிறது அவர் ஏன் பண்ணணும்? அவர் நம்மேல் வைத்த அன்பு இல்லையா? அந்த அன்புக்கு நம்ம பாத்திரரா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், அவரை நம்பணும். வேறு ஒன்றுமே கிடையாது. கடவுள் உங்களுடைய திறமையையோ உங்களுடைய தாளந்துகளையோ நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க அதெல்லாம் பண்ணுவீங்க அதெல்லாம் தேவையே கிடையாது கர்த்தருக்கு. உங்களுடைய இருதயத்தை மட்டும் நீங்கள் கடவுளுக்கு நேராக திருப்பிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். உங்களுக்கு தேவையானது என்னென்ன தேவையோ எப்படி தேவையோ எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கர்த்தர் பண்ணுவார். புரியுதா? இப்போ நம்ம இந்த வாக்குத்தத்த வசனங்களில் அந்த பாதுகாப்பை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் எதனால் கர்த்தர் பண்ணுறாருன்றதை பார்த்தோம். அந்த பாதுகாப்பினுடைய தன்மையை பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளை பாதுகாத்துட்டு கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்றத பார்த்தோம். சரி, கடைசியாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 39 இதை வாசிட்டு நம்ம முடிச்சிடலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 39 வரை. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். தேவனுடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டால் போதும். ஆமென். தேவனுடைய அன்பை விட்டு நம்மை ஒருவராலும் எதாலும் யாராலும் பிரிக்க முடியாது. அந்த அன்பு என்ன பண்ணுது? நம்மளை விலையேற பெற்றவர்களாக நம்மை மாற்றுகிறது, நம்மளை மீட்டு கொண்டு இருக்கிறது, சொந்தம் கொண்டாடுகிறது, நம்மளை பாதுகாக்கிறது, நம்மளுக்காக யுத்தம் பண்ணுகிறது, காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது. அவரே இறங்கி எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறார். சரியா? அவரே இறங்கி he himself protects us. அவரே இறங்கி நம்மளை செய்ய அவர் ஆரம்பிக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார், நாம் மூழ்கி விடாதபடி கரத்தை பிடித்து தூக்குகிறார், நம்மளை தாங்கி ஏந்தி வழி நடத்துகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் இப்போ ஒரு பந்து இருக்குது அப்படின்னா, ஒரு பால் இருக்குது அப்படின்னா, அதில் இருக்கிற மைய புள்ளியை டச் பண்ணோன்னா என்ன பண்ணும்? சுற்றி இருக்கிறத காலி பண்ணோம் இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்த வேற ஒரு இதில் உதாரணத்தை பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு 360 டிகிரி ப்ரொடெக்ஷனை தான் கடவுள் என்ன பண்ணுறார்? நம்மளுக்கு வைத்திருக்கிறார் விசுவாசிகளுக்கு. நம்ம பண்ண வேண்டியது திருப்பி நான் அந்த 3 விஷயம் ஏன் சொல்கிறேன்னா, அதுதான் பேஸ். ஜெபம், வேத வாசிப்பு, சபை ஐக்கியம். இந்த 3 நம்ம தொடர்ந்து நாம் பண்ணும் பொழுது, இந்த பகுதியை நம்ம ஏன் வாசித்தோம் அப்படின்னா, ரோமர் 8:35-39 அதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? அது ஒவ்வொரு இதை நம்ம போக வேண்டாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து போகிற எல்லா சூழலும் அதில் ஏதோ ஒரு இதில் வந்துடும். அது எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன அப்படின்னா, ஒரே லைனில் அந்த பகுதியை சொல்லணும் அப்படின்னா, என்ன நடந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்?
சொல்லுவோமா? என்ன நடந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. என்ன நடந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? முதல்ல இந்த நிச்சயம் உங்களுக்கு வேணும். இந்த நிச்சயம் வர்றதுக்காக தான் வேதம் நம்மளுக்கு உதவுகிறது. சரியா? புரிஞ்சதா? சரி, நாம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, மறுபடியும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் நீர் எங்களுக்கு இந்த மாதத்திற்கு கொடுத்ததான அந்த வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் இன்னும் ஆராயும்படியாக நீர் எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை நீர் கொடுத்திருக்கிறீர். இதோ இத்தனை வாரங்களாக நாங்கள் அதை தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நீர் சொல்ல வருகிற சத்தியத்தை நாங்கள் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு போதித்து வருகிறீர். அதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவரீர் நீரே எங்களுக்கு முன்பாக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறீர். காரியங்களை வாக்கிய பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, சவால்களை சுலபமாக ஆக்குகிறீர், வழிகளை உண்டு பண்ணுகிறீர். நீரே அதை இறங்கி செய்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் நாங்கள் பயபத்திரமாக எங்களுடைய இருதயத்திலே பாதுகாத்து உம்மை கேள்வி கேட்காதபடி விசுவாசத்தோடு நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்பதை நாங்கள் உணரும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்களை நீர் பாதுகாக்கிறீர், எங்களுக்கு பின்னாடி இருந்து காக்கிறவராக இருக்கிறீர், கரத்தை பிடித்து எங்களை தூக்குகிறீர், உம்முடைய புயங்களினால் எங்களை தாங்கி ஏந்தி கொண்டு நடக்கிறீர். ஆண்டவரே, எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கிறது போல நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களை உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் மூடி மறைத்து நீர் எங்களை பாதுகாக்கிறீர். அதற்கு நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிறிதும் தகுதியற்றவர்களாக இருக்கிற எங்களுக்காக நீர் சிலுவையிலே அறையப்பட்டீரே. ஆண்டவரே, எங்களை நீர் மீட்டு கொண்டீரே. ஆண்டவரே, அதற்காக நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாவிகளாக இருக்கையிலே நீர் உம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். இந்த அன்பு யார் எங்களுக்கு தரக்கூடும்? அப்பா, உம்மால் மாத்திரமே அது முடியும். ஆண்டவரே, உம்மால் மாத்திரமே அந்த அகாப்பே லவ் என்று சொல்லப்படுகிற அன்கண்டிஷனல் லவ்வை நீர் எங்களுக்கு தர முடியும். ஆண்டவரே, அந்த அன்பை ருசி பார்த்தவர்களாக நாங்கள் இன்று ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். உம்முடைய அன்பை விட்டு எங்கள் பிரிப்பவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவரே, எந்தவித ஒரு சூழ்நிலையோ எந்தவித ஒரு கஷ்டமோ எங்களை மூழ்க வடித்து எங்களை திணறடிக்க செய்த நினைத்தாலும் உம்முடைய வார்த்தையானது எங்களை பலப்படுத்தட்டும். உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தும் பொழுது தேவரீர் உம்முடைய அன்பை நாங்கள் இன்னும் அதிகமாக ருசிக்கவும் நீர் எங்களை சுற்றிலும் இருக்கிறேன் என்பதை நாங்கள் உணருவோம். நாங்கள் தைரியமாக பயப்படாமல் விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும் கடைசியிலே நீர் எங்களை கண்மலையின் மேல் உயர்த்தும் பொழுது கர்த்தர் என்னை உயர்த்தினார், கர்த்தரை நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று நாங்கள் சாட்சி பகரும்படியாக எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நொடியிலும் சாட்சியாக இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, தேவரீர் தாமே இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்கள் பின்பற்ற நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரத்தால் என்னை அணைத்தீரே. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரத்தால் என்னை அணைத்தீரே. உம் சமூகம் எனக்கு போதுமே, உம் கிருபை என்றும் உள்ளதே. உம் சமூகம் எனக்கு போதுமே, உம் கிருபை என்றும் உள்ளதே. என்னை தேடி வந்த இயேசுதேவா, உம்மை தேடுகின்றேன் நாதா. என்னை தேடி வந்த இயேசுதேவா, உம்மை எல்லாம் எழுதி நின்று பாடுவோம். நாதா, உம்மை பிரிந்து நான் எங்கு போவேன்? உம்மை மறந்து நான் எங்கு வாழ்வேன்? உம்மை பிரிந்து நான் எங்கு போவேன்? உம்மை மறந்து நான் எங்கு வாழ்வேன்? உம் தாழ்வில் என்னை நினைத்தீரே, உம் கிருபை என்றும் உள்ளதே. என் தாழ்வில் என்னை நினைத்தீரே, உம் கிருபை என்றும் உள்ளதே. என்னை
கரத்தை பிடித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆழத்தில் இருந்து நம்மை ஜலப்பிரவாகத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். நான் இருளில் படுக்கை போட்டாலும் உந்தன் வெளிச்சம் என்னை சூழ்ந்திடுமே. நான் இருளில் படுக்கை போட்டாலும் உந்தன் வெளிச்சம் என்னை சூழ்ந்திடுமே. என் வழிகள் யாவும் அறிவீரே, உம் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் அந்த கிருபையை உணர்ந்திருக்கிறீங்க? என் வழிகள் யாவும் அறிவீரே, உம் கிருபை என்றும் உள்ளது. என்னை தேடி வந்த இயேசுதேவா, உம்மை தேடுகின்றேன் நாதா. என்னை தேடி வந்த இயேசுதேவா, உம்மை தேடுகின்றேன் நாதா. இந்த பூவில் நீர் எந்தன் வாஞ்சை, உந்தன் சாயல் அடைவதென் மேன்மை. இந்த பூவில் நீர் எந்தன் வாஞ்சை, அவருடைய சாயலிலே மாற்றுவதற்கு தான் ஆண்டவர் பல பாதைகளில் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த மகிமையை பெற்றுக் கொள்வோம் இயேசுவின் நாமத்தினாலே. அதில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவருடைய கூடாரத்தின் மறைகளை மறைந்து வைத்து அவருடைய மகிமையினால் உங்களை நிரப்பி கண்மலையின் மேல் உங்களை உயர்த்துகிறவர். என்னை தேடி வந்த இயேசுதேவா, உம்மை தேடுகின்றேன் நாதா. என்னை தேடி வந்த இயேசுதேவா, உம்மை தேடுகின்றேன் நாதா. முன்னறிந்து என்னை தெரிந்தெடுத்தீர், முழு இதயம் தந்து என்னை நிறைத்தீர். முன்னறிந்து என்னை இருக்கும் பொழுதே ஆண்டவர் உன்னை எந்த நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார் என்று அவர் அறிந்திருக்கிறபடினாலே உன்னை எந்த தீங்குகளுக்கும் அவர் விடுவதில்லை. மீண்டுமாய் உன்னை கரம் பிடித்து தூக்கி எடுத்து முன்னும் பின்னுமாய் உன்னை அரவணைத்து பாதுகாக்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். இனி வேறு வாஞ்சை எனக்கு இல்லை, உங்களை தவிர வேற வாஞ்சை எங்களுக்கு இல்லப்பா. நீர்தான் எங்களுடைய போக்கிடம் புகலிடமெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. என்னை தேடி வந்த இயேசுதேவா, உம்மை தேடுகின்றேன் நாதா. என்னை தேடி வந்த இயேசுதேவா, உம்மை தேடுகின்றேன் நாதா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஹல்லேலூயா. எல்லா சத்தத்தை வேத்தி வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல பதிலை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்னே போகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மை பின்பாக காக்கிற தேவாதி தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. முன்பாக சென்ற அக்கினி ஸ்தம்பம் ஹல்லேலூயா விலகி அது பின்பாக வந்து ஹல்லேலூயா எகிப்தியருடைய சேனையும் இஸ்ரவேலுடைய சேனையும் ஹல்லேலூயா சேர்ந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பாதிப்பை உண்டாக்காதபடிக்கு ஹல்லேலூயா ரெண்டு சேனைக்கு நடுவிலே ஹல்லேலூயா கர்த்தர் தம்முடைய அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பி ஹல்லேலூயா தேவாதி தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அதை வெளிச்சமாகவும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எகிப்தியருடைய சேனைக்கு அது அக்கினி ஸ்தம்பமாய் தேவ ஜனங்களை நெருங்க விடாதபடி பின்பாக பாதுகாத்த தேவாதி தேவன். தேவனுடைய பிள்ளையே ஹல்லேலூயா. ஒரு போராட்டம் வருகிறதற்கு முன்பு அவர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் தந்து ஹல்லேலூயா உனக்காக யுத்தங்களை நடப்பிக்கிறவராய் ஹல்லேலூயா பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவராய் உனக்கு முன்பாக அவர் போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் அவரே பரிகாரியாய் இருக்கிறபடினாலே உன் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவரும் அவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில நன்மைகள் சில ஆசீர்வாதங்கள் உடனே கிடைக்கவில்லை என்று கலங்கி கொண்டிருக்காத தேவனுடைய பிள்ளையே ஹல்லேலூயா. உன்னை அவர் சீர்படுத்தி கொண்டிருக்கிறார், உன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார், உன்னை நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா
அல்லேலூயா சீர்படுத்தாமல் ஸ்திரப்படுத்தாமல் அல்லேலூயா ஒரு காரியத்தை நிலைநிறுத்த முடியாது. தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில சில போராட்டங்களை அனுமதித்தாலும் அல்லேலூயா அந்த பிரச்சனைகள் நடுவிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய அருகில் இருந்தே நம்மை சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் அவர் நம்மை காணாதவர் போல் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்புறம் போகிறவர்கள் போல அல்லேலூயா அவர் காணப்பட்டார் என்று எம்மாவூர் சீஷர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே. அல்லேலூயா அல்லேலூயா. கண்டுகொள்ளாமல் போகிறது போல தெரியும். ஆனா தேவனுடைய பிள்ளையே, அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து உன்னை விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பார்வையில நீ பொக்கிஷமாய் இருக்கிறபடினாலதான் இதுவரைக்கும் எத்தனையோ போராட்டங்கள் வந்து நீ அவமானப்பட வேண்டியது, அழிந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. அல்லேலூயா. நீ நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அந்த கிருபையை மட்டும் விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. அந்த கிருபையை மட்டும் போக்கடிச்சிடாதீங்க. பொய்யான மாயையை பற்றி கொண்டு உங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிச்சிடாதீங்க தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அந்த கிருபை தான் இதுவரையிலும் உங்களை தாங்கி நடத்தி உங்களை கைவிடாமல் அவருடைய உள்ளங்கைகளிலே வரைந்து உங்களை தாங்கி ஏந்தி தப்புவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கிருபையை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்லா இருக்கிறோம்னா ஹல்லேலூயா அது என் பலத்தினாலன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு சில ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இருக்குதுன்னா அது என்னுடைய திறமையினாலும் நினைச்சிடாதீங்க. அது கிருபையை தவிர வேறு இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த கிருபை தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த கிருபை தான் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கிருபை தான் உங்களை தீங்கு நாளிலே ஹல்லேலூயா உங்களை கூடாரத்தின் மறைவிலே மறைத்து ஹல்லேலூயா உங்களை ஒளித்து வைத்து பாதுகாத்து கண் மலையின் மேல் உயர்த்த அவர் திட்டம் கொண்டிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தினுடைய கடைசி பகுதியே அவர் உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவதுதான் அவருடைய திட்டம். அதுக்குத்தான் அவர் மறைக்கிறாரு, ஒளித்து வைக்கிறாரு. அல்லேலூயா. ஒளிப்பிடத்தில் வைத்து உங்களை உருவாக்குகிறார். சில சூழ்நிலைகளை அனுமதித்து உங்களை உருவாக்குகிறார். ஒரு குறிப்பிட்ட நாளிலே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்படும், உங்களுடைய உயர்வுகள் வெளிப்படும், உங்களுடைய நன்மைகள் வெளிப்படும். அல்லேலூயா. அப்பொழுது சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும்போதுதான் அல்லேலூயா சத்துருக்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. தாவீது எத்தனையோ சத்துருக்களுடைய போராட்டங்களை பார்த்தான், எத்தனையோ தீங்கு நாட்களை எல்லாம் பார்த்தான். அல்லேலூயா. என்ன நடக்குதுன்னே பல நேரங்கள்ல தெரியல. ஆனா கடைசியா சொன்ன, ஆண்டவரே எவ்வளோ சத்துருக்கள் என்னை சூழ்ந்திருந்தாங்க, ஆனால் அந்த சத்துருக்கள் என் மேல் ஜெயம் கொள்ளாததினாலே தேவனே நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சில நேரங்களில் உங்களுக்கு முதல்ல புரிந்து கொள்ள முடியாம இருக்கலாம். ஆனா எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில ஆண்டவரே நாங்கள் அழிந்து போகாமல் பாதுகாத்தீரே. சத்துருக்கள் எங்களை ஜெயித்து விடுவார்கள், அவர்கள் மெஜாரிட்டியா இருந்தாங்க, அவங்க எங்களை விட பயங்கரமான பலசாலிகளாக இருந்தாங்கன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஹல்லேலூயா. அவர்களிலும் வல்லவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை உணர்ந்து விசுவாசத்தை விட்டு விலகாதிருங்கள். ஹல்லேலூயா. அருமையான தம்பி அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை குறித்து சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப் எப்படி இருக்கணுமோ அதற்குரிய காரியங்களை ஹல்லேலூயா அனுபவத்தோடு கூட கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்க அவருடைய செட்டைக்குள்ளாக மறைந்திருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய சிறகுகளாலே உங்களை மூடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த செட்டையினுடைய அடைக்கலத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க. கர்த்தர் உங்களை பாதுகாத்து ஹல்லேலூயா உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தேவாதி தேவனே, சர்வ வல்லமையுள்ள கர்த்தாதி கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி விசுவாசத்திலிருந்து தளர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் முன்னும் பின்னும் மேலும் கீழுமாய் ஆண்டவரே சூழ்ந்திருந்து எங்களை பாதுகாக்கிறவர் என்பதை உடைய பிள்ளைகள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவரே அல்லேலூயா. ஆராதித்து உம்மை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தின உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தருக்கு கொடுத்து ஆண்டவரே தசம பாகங்கள் காணிக்கைகள் மூலமாய் உம்மை கனப்படுத்தின இந்த பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீராக. கர்த்தருக்கு என்று பிரயாசப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அதற்குரிய பிரதிபலங்களை இன்மையிலும் மறுமையிலும் தந்து தேவன் வழி நடத்துவீராக. உடைய பிள்ளைகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக. உடைய செட்டையின் நிழலிலே இந்த பிள்ளைகள் என்றென்றைக்கும் தங்கியிருக்க தேவன் அனுகிரகம் பண்ணுங்க. உடைய ஊழியக்காரனாகிய அடிமை இயேசுவின் நாமத்தினாலே அன்பு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய சந்ததிகளையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. தொடர்ந்து நீங்க வேலையடைத்து காத்துக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதிலும் உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை மூடி மறைத்து ஆண்டவரே உடைய அன்பின் வார்த்தைகளை வெளிப்படுத்தி சமயத்துக்கு ஏற்ற ஆலோசனைகளை தந்து தேவன் வழி நடத்துவீராக. எந்த விதத்திலும் சத்துரு உடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு
உடைய அக்கினி மதில் உடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கட்டும். எல்லா பலவீனங்கள் நீங்கி போகட்டும். எல்லா சத்துருடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போகட்டும். உடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் வர வர விருத்தி அடைந்து உடைய பிள்ளைகள் மேன்மைப்பட ஆசீர்வதித்து செபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முன்னுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களினுடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஆமேன். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்.